இமயமலையே இடிந்து விழுந்தாலும் எந்த சலனமும் இல்லாமல் சாந்தமாக காணப்படும் சத்தியமூர்த்தி பவன் காமராஜர் விஷயத்தில் பரபரப்பாக அறிக்கை விடுவது உள்ளபடியே உச்ச ஆச்சரியம்தான். சென்னை அடுத்த பெரம்பூரில் கடந்த 6ஆம் தேதி நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான திருச்சி சிவா காமராஜர் குறித்து கருத்து கூறினார். உடல்நிலை காரணமாக காமராஜரால் ஏசி இல்லாமல் இருக்க முடியாது என்ற திருச்சி சிவா கலைஞர் கருணாநிதி காமராஜர் இடையேயான நட்புறவை விவரித்து பேசினார். அத்தோடு தனது கடைசி காலத்தில் கலைஞர் கருணாநிதியின் கையை பிடித்துக் கொண்டு தமிழ்நாட்டை நீங்கள்தான் காப்பாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டதாக திருச்சி சிவா தெரிவித்தார். இன்றளவும் அரசியலில் எளிமை என்றால் பெருந்தலைவர் காமராஜரை தான் முதலில் சொல்வார்கள். முதலமைச்சராக இருந்தபோது கூட தனக்கு கிடைத்த சலுகைகளை காமராஜர் ஏற்க மறுத்தவர் என சொல்லப்படும் நிலையில் ஏசி இல்லாமல் அவர் இருக்க மாட்டார் என்ற திருச்சி சிவாவின் பேச்சு நெருடலை ஏற்படுத்துவதாக காங்கிரஸ் கட்சியினர் பொங்கி எழுந்தனர். குறிப்பாக தேர்தலுக்கு மட்டும் கட்சி அலுவலகத்திற்கு வரும் ஜோதிமணி போன்றவர்கள் கூட காமராஜர் குறித்து பேச யாருக்கும் அருகதை இல்லை என போர்க்கொடி தூக்கியது திகைக்க வைத்தது. அத்தோடு 6ஆம் தேதி நடந்த பொதுக்கூட்டத்தில் திருச்சி சிவா பேசியதற்கு இத்தனை நாட்கள் கழித்து காங்கிரஸ் கட்சியினர் ரியாக்ட் செய்தது ஒரு பக்கம் இருக்க, எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் என மொத்த பேரும் பக்கம் பக்கமாக அறிக்கை வெளியிட கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தனியார் டிவி பேட்டியில் 2 வார்த்தை கூறியதோடு முடித்துக் கொண்டதும் விமர்சனத்திற்குள்ளானது. யார் அரசியலுக்கு வந்தாலும் காமராஜர் ஆட்சியை கொடுப்போம் என உறுதி கொடுப்பதை பார்த்திருப்போம். ஆனால் சொந்த கட்சியான காங்கிரஸ் காமராஜர் வழி நின்று அரசியல் செய்ததாக ஒரு நிகழ்வும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். மற்ற கட்சிகள் தூக்கி பிடித்து கொண்டாடிய அளவுக்கு கூட காமராஜரை காங்கிரஸ் கட்சி கொண்டாடியதும் கிடையாது. உட்கட்சி பூசலை சரி செய்யவே காங்கிரஸ் கட்சிக்கு நேரம் இருக்காது என்ற நிலையில் எப்படி கட்சியின் முன்னோடி தலைவர்களை தூக்கி பிடித்து கொண்டாட நேரம் இருக்கும் என்பது ஒரு பக்கம் இருக்க, காமராஜர் பிறந்த நாளுக்கு கூட காங்கிரஸ் கட்சி பெரிய அளவில் நிகழ்ச்சிகளை நடத்தியது கிடையாது. சமீபத்தில் முடிந்த காமராஜர் பிறந்த நாளுக்கு கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை சிதம்பரத்தில் சிஎம் நிகழ்ச்சிக்கு சென்றுவிட KV தங்கபாலு தலைமையில் தான் மரியாதை செலுத்தப்பட்டது. அதுபோக கொடுங்கையூரில் ஒரே ஒரு பொதுக்கூட்டம் மட்டும் நடத்தப்பட்டது. காமராஜருக்காக இவ்வளவு விசனப்படும் காங்கிரஸ் கட்சி காமராஜரின் வாழ்க்கை வரலாற்றை இளைய தலைமுறை மத்தியில் எடுத்துச் செல்ல ஒரு துரும்பை கூட கிள்ளி போட்டது கிடையாது. உட்கட்சி பூசலில் சிக்கி தவிக்கும் காங்கிரஸ் கட்சி எப்போதாவதுதான் உயிர்ப்போடு இருக்கும் என்ற நிலையில் காமராஜர் குறித்து திருச்சி சிவா பேசிய விவகாரம் குறித்து மட்டும் மொத்த கூட்டமும் ரத்த கொதிப்பு வந்தது போல கொந்தளிப்பதின் பின்னணியில் தேர்தலுக்கான கணக்குதான் காரணமாக இருக்கலாம் என சொல்லப்படுகிறது. காமராஜர் மீது திடீரென காங்கிரஸ் கட்சி காட்டும் அளவு கடந்த பிரியத்திற்கு பின்னணியில் 2026 தேர்தலுக்கான ஆதாயம் தான் அஜெண்டாவாக இருக்கலாம் என சொல்லப்படுகிறது. 2004 மக்களவை தேர்தலில் இருந்து திமுக கூட்டணியில் தான் காங்கிரஸ் பயணித்து வருகிறது. இடையில் 2013ஆம் ஆண்டு திமுக காங்கிரஸ் கூட்டணி பிரிவை சந்தித்தது. 2G ஊழல் விவகாரம் மிக பரபரப்பாக மாறிய நிலையில் காங்கிரஸ் கட்சியுடனான கூட்டணியை முறித்து கொண்டது திமுக. அடுத்து வந்த 2014 தேர்தலில் தனித்து நின்ற காங்கிரஸ் கட்சி பல இடங்களில் டெபாசிட் இழந்தது. அதற்கு பிறகு மீண்டும் 2016 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் இணைந்தது காங்கிரஸ். இந்த நிலையில் காமராஜ் விவகாரத்தை கூட்டணி உறவுடன் முடிச்சு போட்டு காங்கிரஸ் கட்சியினர் கொந்தளிப்பது கூட்டணி தலைமையான திமுகவிடம் வலிமையை காட்டுவதற்கான சலசலப்பை ஏற்படுத்தி லைம் லைட்டில் இருப்பதற்கான யுக்தியாக கூட இருக்கலாம் என்கிறார்கள் அரசியல் வல்லுநர்கள். காமராஜரை வைத்து காங்கிரஸ் கட்சி திமுகவை சீண்டி பார்க்கிறதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. மருத்துவ காரணங்களுக்காகத்தான் ஏசி இல்லாமல் இருக்க முடியாது என்ற ஸ்டேட்மெண்டை காமராஜரை சிறுமைப்படுத்துவதாக நினைத்து கொதிக்கும் காங்கிரஸ் இவ்வளவு நாளாக காமராஜர் ஆட்சியை கொண்டு வர அவரது கொள்கை வழியில் அரசியல் செய்ய காங்கிரஸ் கட்சி என்ன செய்தது என்பதை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய அவசியமும் ஏற்பட்டுள்ளது.